Hi guys, good day, Nash here. Okay, எல்லாத்துக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே guys, இந்த வீடியோ நான் என்னத்துக்கு செய்ய வரேன்னு சொன்னாக்கா, மோஸ்ட்லி இது என்னத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாக்கா, ஜீரோ கமிட்மெண்ட் கஸ்டமர்ஸ், சம்பளம் குறவாக இருக்குது, கேஷ் சேலரி, லோ பேசிக், ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்ய வரேன். ஓகே guys, நான் சொல்கிற இன்ஃபோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணேன் guys. ஓகே, இப்போ ஜீரோ கமிட்மெண்ட், சம்பளம் குறவாக இருக்குது, பேசிக் இல்லை, டோட்டலி வந்து கேஷ் சேலரி கொடுக்குறாங்க, சம்பளம் குறவு, இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பேங்க் லோன் 100% செய்ய முடியும். நாட் பர்சனல் லோன். பர்சனல் லோன் சில பேருக்கு முடியும், ட்ரை தான் பண்ண முடியும். சில பேர் வந்து லைக் ஒரு 1500 பேசிக் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ட்ரை தான் பண்ண முடியும். அதுவும் அவங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்கன்னா, 2-3 பேங்க் போட்டு ட்ரை பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை ஒன்றுமே செய்ய முடியாது. வி கான் டூ எனி திங். ஓகே கைஸ், இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஒரு வீடு வாங்குற ஒரு பிளானிங்கோ, இல்லை லோன் எடுக்கிற பிளானிங்கோ, இல்லை ஃபியூச்சர்ஸ்க்கு இது இந்த லோன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை பற்றி தான் நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஜீரோ கமிட்மெண்ட், சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 to 1500 உள்ளவங்க, ரொம்ப நாள் வேலை செய்கிறாங்க, சம்பளம் வந்து இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ சில பேருக்கு இபிஎஃப் இருக்காது, சில பேருக்கு இபிஎஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கெல்லாம் வந்து பர்சனல் லோன் ட்ரை பண்ணுறதா இருந்தால், டு பி வெரி ஃப்ரேங்க் வித் யூ, கிடைக்கிறது கஷ்டம். பிகாஸ் ஏன்னா பேங்க் வந்து என்ன தெரியும்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், உங்களோட பேமெண்ட் ரெக்கார்ட் பார்த்து தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஜீரோ கமிட்மெண்ட்டாக இருந்தால் கூட சம்பளம் கூட இருந்துச்சுன்னா எஸ் பாசிபிள். அது செட்டன் பேர் என்னன்னு சொன்னாக்கா, டேரெக்டாக போய் ட்ரை பண்ணியிருக்காங்க, கிடைக்கல. செட்டன் பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, கிடைக்கல. அவங்க ட்ரை பண்ணி நான் போட்டு சொல்லியும் இருக்காங்க, நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு சரியாக வரல, ரிஜெக்ட் ஆச்சு, ஐ டோன்ட் நோ வை, கேட்டாக்கா ஜீரோ கமிட்மெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஜீரோ கமிட்மெண்ட், சம்பளம் குறைவு, அவங்களுக்கு லோன் செய்ய முடியுமான்னு பார்த்தாக்கா 100% லோன் செய்ய முடியும். எப்படி செஞ்சு கொடுக்க போகிறோம் சொன்னாக்கா, கேஷ்பேக் ப்ராஜெக்ட். கேஷ்பேக் ப்ராஜெக்ட்னா என்னன்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அதை பற்றி வேறமாக சொல்கிறேன். கேஷ்பேக் ப்ராஜெக்ட் என்னன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஒரு வீடு ப்ளஸ் வீட்டு மூலமா ஒரு கேஷ்பேக். ஓகே கைஸ், உங்கள் பேரில் ஒரு வீடு அப்ளை பண்ண முடியும், ஹவுசிங் லோன் ப்ளஸ் கேஷ்பேக் நம்ம அப்ளை பண்ணி கொடுப்போம். நீங்கள் கேட்கலன்னா, எனக்கு சம்பளம் குறவாக இருக்குன்னா எப்படிங்க இது பாசிபிள்? 100% பாசிபிள். நம்மளே எல்லாத்தையும் A to Z ஹேண்டில் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு அப்ரூவல் எடுத்து கொடுப்போம். எக்ஸாம்பிள், வீட்டோட வேலை 400,000, நோ டவுன் பேமெண்ட், நோ லாயர் ஃபீ, நோ நத்திங், எல்லாமே அந்த கேஷ்பேக்கில் டிடக்ட் பண்ணி உங்கள் கையில் மட்டும் பியூராக 80,000 இருக்கும். ஓகே கைஸ், அந்த 80,000 நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெனோவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பர்சனல் யூஸ் பண்ணிக்கிட்டனா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டிபாசிட்லாம் கட்டி உங்கள் கையில் 80,000 இருக்கும், கேஷ்பேக் மட்டும். டிபாசிட், லாயர் ஃபீ எல்லாமே டிடக்ட் பண்ணி. ஓகே கைஸ், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் லோன் ட்ரை பண்ணுறாங்க, வீடு லோன் ட்ரை பண்ணுறாங்க, இன்னொன்றுமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, யாருக்குமே அப்ரூவ் ஆக மாட்டேங்குது. நாட் ஈஸி டு கெட் அப்ரூவ். ஓகே கைஸ், இந்த வாய்ப்பு என்னத்துக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னாக்கா, நிறையா கஸ்டமர்ஸ் என்கிட்ட கேட்குறேன்னா, என்ன எனக்கு சம்பளம் குறவாக இருக்குது, எப்படி நான் லோன் அப்ளை பண்ணுறது? அப்புறம் நம்மளும் ட்ரை பண்ணுறோம் தான், நம்மளும் அந்த கேஸ் எடுத்து என் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறது தான். என்ன மெயினாக என்கவுண்டர் பண்ணுறதுனா ரிஜெக்ட். என்ன தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும், எப்படி தான் மேனேஜ் பண்ணாலும் ரிஜெக்ட். ஒரு பேங்க் வந்து இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணுது, சட்ட பேங்க்ஸ் வந்து டைம் எடுத்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் டேக் 2 to 3 weeks டைம் எடுத்து ரிஜெக்ட் ஆகுது. சில பேருக்கு 2 weeksல ரிஜெக்ட் ஆகுது, சில பேருக்கு இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகுது. டிபெண்ட்ஸ். ஏன்னு கேட்டாக்கா, ஒரே ஒரு காமன் திங், ஜீரோ கமிட்மெண்ட், சம்பளம் குறவாக இருக்குது, கேஷ் சேலரி. எஸ்டி ஒர்க்கர்ஸ், இப்போ எஸ்டி ஒர்க்கர்ஸ்க்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா, ஜீரோ கமிட்மெண்ட், சம்பளம் குறவாக இருக்குது, $6 கன்வெர்ட் பண்ணால் சம்பளம் குறவாக இருக்குது, அப்ளை பண்ண போகிறாங்க, ட்ரை பண்ண போகிறாங்கன்னா வெரி ஹார்ட் டு கெட் லோன். ஏன்னா கைஸ், பேங்கோட பாலிசி பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கஸ்டமர் பேரில் இருக்கணும். என்னோட உங்களுக்கு லோன் கொடுக்குறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட் பேமெண்ட் கரெக்டாக கட்டி இருக்கணும். முன்ன பின்ன இருந்தால் கூட ஓகே, ஒரு மாதம் டியூ, ஓகே ஃபைன், ஸ்டில் கேன் அக்செப்டபிள். பட் ஒரு மாதத்துக்கு மேலே லைக் 2 months 3 months அப்படி ஃப்ரீக்கோனா பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த லோனும் ஃபெயில் ஸ்கோர் தான் ஆகும். ஸோ இது நிறைய பேர் இதில் நீங்கள் லோன் ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் கேட்குற ஒரு காமன் விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு ஆளுக்கிட்ட ஒரு ஏஜென்சியோ இல்லை ஒரு பேங்கரோ இல்லை யாருக்கிட்ட ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிட்டு டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவீங்க. அப்புறம் என்ன இஷ்யூ என்கவுண்டர் பண்ணுவீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபெயிலியன்ஸ் கால் ஆச்சு,
லோன் ப்ரொசீட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஜீரோ கமிட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் என்கவுண்டர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃபோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த வீடை போய் பார்க்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் வீடோட சரௌண்டிங் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, வீடு இந்த இடமா, ஓகே, இந்த இடோட சரௌண்டிங் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் அந்த லொக்கேஷன் தான் இருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நான் அந்த காமிக்க முடியாது ஆக்சுவலி. வீடு வந்து கிளாங் வேலி, வேலையும் ரீசனபிள் தான். யூ வில் கெட் கேஷ்பேக் 80,000 80,000 கைஸ். கேஷ்பேக் பியூரா 80,000 உங்கள் கையில் கிடைக்கும். ஓகே, இது ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் டேக் டைம். ஏன்னா எந்த ஒரு லோன் செஞ்சாலும் நம்ம டைம் எடுத்து பர்ஃபெக்டாக செஞ்சால் மட்டும்தான் அப்ரூவல் எடுக்க முடியும். ஓகே கைஸ், இட்ஸ் டேக் டைம். பட் அப்ரூவல் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 100% கேரண்டி 100%. ஏன்னா நம்ம இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மின்குட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபர்தராக இந்த கேஸ் 100% செய்ய முடியும் ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, இட்ஸ் டேக் டைம். பட் அப்ரூவல் 100%. ஸோ உங்கள் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துடும் ப்ளஸ் கேஷ்பேக். ஸோ யூ ஆல்ரெடி கெட் ஒன் ப்ராப்பர்ட்டி. உங்கள் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு guys. இப்போ நீங்கள் கேட்கலாம், வீடு செகண்ட் ஹேண்ட் வீடு நம்ம தலையில் கட்டிடுவாங்க. அந்த வீடு பிராண்ட் நியூ, புதுசு. பட் 1 year 2 year ஆயிருக்கும், கட்டி 1 year 2 year ஆயிருக்கும். அந்த மாதிரி வீடு தான் கைஸ். இட்ஸ் கொண்டோ. மித்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இப்போ யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ எனக்கு நீங்கள் வந்து பிஎம் பண்ணிங்களா இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மித்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விரும்பல. நான் மித்த டீட்டெயில்ஸ் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து டாக்குமெண்ட் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப், இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட், கேஷ் சேலரி எல்லாமே செய்யலாம். ஜீரோ கமிட்மெண்ட் எல்லாமே செய்யலாம். ஈவன் நான் வந்து கமிட்மெண்ட் வச்சுருக்கேன், நான் வீடு வாங்கலான்னு இருக்கேன், நான் ரொம்ப நாளாக வீடு ட்ரை பண்ணுறேன், எனக்கு வீடு வாங்க முடியல, ட்ரை பண்ணலாம், முடியும். ஓகே கைஸ், யார் வேணால் இந்த லோன் வந்து அப்ளை பண்ண முடியும். எல்லாத்துக்கும் எலிஜிபிள் இந்த லோன். ஸோ ஓப்பன் ஃபார் ஆல். அன்லெஸ் பிளாக் லிஸ்ட் முடியாது கைஸ். சிட்டாஸ் பார்க்கணும். ஈவன் யுவர் பிளாக் லிஸ்ட் சர்டன் கேஸ் இருக்குது. லைக் சிட்டாஸ் இருக்குது, சின்ன சிட்டாஸ் இருக்குது, செட்டில் பண்ண வேண்டிய ஒரு சிட்டாஸ் இருக்குது. எஸ், பாசிபிள். பட் சிட்டாஸ் அதிகமாக இருக்குது. லைக் ரேட்டில் இருக்குது, ஒரு 10,000 above இருக்குது, ஓ பிலோ 10,000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து செய்கிறது கஷ்டம். அது வேற செக்டர், அது வேற மூலியமாக நம்ம உங்களுக்கு செஞ்சு தருவோம். பட் என்னோட யூ ஹேவ் டு ஹேவ் அ டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் டாக்குமெண்டாச்சும் இருக்கணும். டசன்ட் மேட்டர் உங்களுக்கு சம்பளம் 2,000 3,000 எஸ்டி ஒர்க்கரோ யாராக இருந்தாலும் மினிமம் ஒரு பேசிக் சேலரியோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லை நான் வேலை செய்யலை, நான் வந்து இந்த மாதிரி பிளாக் லிஸ்டாக இருக்கேன், செய்ய முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் கைஸ். ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.